ஒருவேளை நேரடியாக மிரட்டப்பட்டிருக்கிறாரா? ஏன்னா தமிழ் விஷயத்திலையும் அவர் பின்வாங்கல, இதுலயும் பின்வாங்க மாட்டாங்க. சேனல்ல ஒரு பின்வாங்கல் ஒரு தோற்றம் ஏற்பட்டுருக்குல்ல, அதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் மிரட்டல் இருக்கிறதா அப்படி ஒரு கேள்வி இயல்பா வருதுல்ல. இந்த இதுல அவர் மிரட்டப்பட்டிருக்காரா மிரட்டப்படலையாங்கிறது உங்களுக்கோ எனக்கோ ஏன் இங்க இருக்கிற யாருக்குமே கூட தெரியாது. அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா என்னன்னா, India is my inspiration, my teacher and my home. I understand the intentions can sometimes be misunderstood, but my purpose has always been to uplift, honor and serve through music. I have never wished to cause pain, and I hope my sincerity is felt. அவங்க பண்றாங்க, அதை கரெக்டா ஓபனா சொல்லிட்டாரு. எனக்கு அவரு வித்ட்ரா பண்ணது தப்புன்னு எனக்கு தோணும். அந்த ஸ்டாண்ட்ல நின்னுக்கணும். I feel blessed to be Indian, which enables to create a space which always allow freedom of expression and celebrates multicultural voices. நான் ஒரு தமிழன் அப்படிங்கறத மறைச்சதே கிடையாது. இன்னமும் ஒரு இந்திக்கு எதிரான செயலை செஞ்சது இல்ல. ஏன்னா என்னுடைய மொழி அப்படிங்கிற தமிழ் மொழியை ஒவ்வொரு இடத்துலயும் நிலைநாட்டுற இடத்துல தான் செஞ்சார். இன்னமும் இது இந்திய அரசியலோட நிக்காது. ஏன்னா அவர் ஒரு ஆஸ்கர் விருது வாங்கினவர் இப்படி ஒரு விஷயம் பேசியிருக்காங்கிறது இப்ப உலகம் ஃபுல்லா நியூஸ் ஆயிருக்காங்க. இதுதான் இங்க நடக்குதுங்கிறத அவர் சொல்லல. அவரு தனக்கான பிரச்சனையை சொல்லிட்டாரு. ஆனா இங்க என்ன நடக்குதுங்கிறத அத்தனை பேர் கருத்து சொல்லிட்டாங்க. என் படத்துக்கு நீங்க மியூசிக் போட வரல அப்படின்னு கங்கனா ரனாவத் சொல்லும் பொழுது, you don't need to clarify, you need to apologize. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற திரைத்துறை இயக்குனர் திரு கௌதம் ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன நடக்கிறது? குறிப்பாக ஹாலிவுட்டில் மிகப்பெரிய பேசும் பொருளாக ஏஆர் ரஹ்மான் மாறி இருக்கிறார். குறிப்பாக மத ரீதியாக புறக்கணிக்கப்படுகிறாருங்கிற சொல்லாடல் இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலித்திருக்கிறது. அவருமே ஓப்பனா பேசியிருக்கார். மியூசிக் வடிவத்தில் கூட தன்னுடைய வேதனை தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. முதல் கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு திரைத்துறை சார்ந்த ஆளுமையா? ஆக்சுவலா தமிழ்நாட்டில இருந்து நார்த்ல உள்ள இண்டஸ்ட்ரிக்கு போறவங்க டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் போவாங்க. ஆனா கிரியேட்டர்ஸா போறவங்க அந்த காலங்கள்ல இருந்தே ஆரம்ப காலங்கள்ல பெரிய படங்கள் பண்ண ப்ரொடியூசர்ஸ் போயிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் போயிருக்காங்க. அந்த டைரக்டரையோ மியூசிக் டைரக்டர்ஸையோ ஏன் சிங்கர்ஸ் கூட பெருசா அவங்க அங்கீகரிச்சது கிடையாது. ஆக்சுவலா அது மத ரீதியெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடில இருந்து ரொம்ப காலமா ஒரு சிக்கல் என்ன இருந்துச்சுன்னா, அந்த மொழி சார்ந்த ஒரு சிக்கல் இருந்துட்டே இருந்துச்சு. அதுலயும் எஸ்பெஷலி கிரியேட்டர்ஸ் அங்க அக்செப்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுல ஆந்திரால இருந்து போன 1-2 டைரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்ல இருந்து போனதுல ஆரம்பத்துல ட்ரை பண்ண பாலச்சந்தர், பாரதி ராஜா, இவர் பாக்யராஜ் சார் எல்லாம் பண்ணிருக்காரு. பாக்யராஜ் சார் எல்லாம் ஹிட் படம் தான் கொடுத்தாரு. இருந்தும் கூட அங்க கண்டினியூ பண்ணல. இது அங்க அந்த ஒரு மொழி சார்ந்த அந்த ஒரு உணர்வு அங்க ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதை மறுக்கிறதுக்கே இல்லை. அதுல மியூசிக் டைரக்டர்ஸா அங்க ஆரம்பத்துல இருந்து எம்எஸ்வி சார் கூட அப்போ அவங்க மியூசிக் போட்டிருக்காங்க ஹிந்தியில. அதுக்கப்புறம் இளையராஜாவும் ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. இந்த தீவானெல்லாம் அந்த மாதிரி நிறைய ஹிட் சாங்ஸ். அதுக்கப்புறம் இந்து ஜெகேலி அந்த மாதிரி அவங்களுக்கு அங்க அந்த சலீல் சௌத்ரி ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி பர்மன், அவங்களுக்குலாம் பெரிய டஃப் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இளையராஜா அந்த டைம்ல. அவரும் கூட அங்க நிறைய படம் கொடுத்த பிறகும் அங்க ஹிட் பண்ண முடியாம, அவரை கண்டினியூ பண்ண முடியாம அங்க ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு லாபி, ஒரு யூஸ் பண்ணணுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் இளையராஜாவும் கண்டினியூ பண்ண முடியும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் அங்க போய் ஜெயிச்சது ரஹ்மான் தான், ஏஆர் ரஹ்மான் தான். ஏன்னா ஏஆர் ரஹ்மானுடைய சவுண்ட்ஸ் ரொம்ப புதுசு. அது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில, இந்தியன் இண்டஸ்ட்ரியே கேட்ட சவுண்ட்ஸ்ல இருந்து ரொம்ப புதுசு. ஏன்னா இந்துஸ்தானி, கர்நாடிக் மாதிரியான இதெல்லாம் தாண்டி அவர் வெஸ்டர்னைஸ்டு மூவிஸ், வெஸ்டர்னைஸ்டு அந்த மியூசிக்கோட சவுண்ட்ஸ், சூஃபி மியூசிக்கோட சவுண்ட்ஸ் அப்படின்னு புதுசா நிறைய மிக்சிங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டே இருந்தார். அதனாலதான் தமிழ்நாட்டிலயுமே அந்த சவுண்ட்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு, அங்கேயுமே அந்த சவுண்ட்ஸ் இருந்துச்சு. அதனாலதான் அவரை பீட் பண்றதுக்கே எங்க ஆட்கள் வர்றது ரொம்ப குறைவு. அவர் தான் ட்ரெண்ட் செட்டர் இந்தியாவுக்கு. இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே லாஸ்ட் ஒரு 30 வருஷமா ரஹ்மான் சாரோட தாக்கம் இல்லாம இருக்க மாட்டாங்க. அதேதான் ஹிந்திலையுமே அவருடைய தாக்கத்துலதான் அங்க மியூசிக்ஸ் எல்லாமே போடப்பட்டுச்சு. இப்போ அந்த சாவான் நினைக்கிறேன் அந்த படத்தை அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் மியூசிக் பண்ணிட்டு அந்த படத்துல உள்ள தன்னுடைய கருத்தை ரொம்ப ஓப்பனா வச்சிருக்காரு. அதுக்கே முதல்ல ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அந்த கருத்து அந்த படம் சொல்லக்கூடிய கருத்து ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் உருவாக்குன்னு முதல்ல அதையும் சொல்லிடுறாரு.
சொல்லிட்டு தான் அது, ஆமா நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூவா என்ன பண்றாருன்னா தனக்கான வாய்ப்புகள் அங்க என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இந்தியால இருந்து ஆஸ்கர் வாங்கின ஃபர்ஸ்ட் நபரா அவர் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப கீரவாணி இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் தான் இருக்காரு. அது ரொம்ப நாள், அது இங்க வந்து பெரிய ரெக்கார்டு. அதுக்கு 1க்கு 2 அவார்டு அந்த படத்துக்கு வாங்குது, ஸ்லம் டாக் மில்லியனியர். அது இந்தியா சார்ந்த படம் இல்ல, அது வந்து அது ஒரு ஹாலிவுட் படம் தான். அது இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு அவுட் சோர்சிங் மூவி. என்ன இருந்தாலும் இங்க உள்ள ஒரு இந்தியன் டெக்னீஷியன் வந்து அதை வாங்குறது வந்து அதுக்கு முன்னாடி அந்த பானு அத்தையான்னு நினைக்கிற ஒரு காஸ்டியூம் அவங்க வாங்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் இவர் தான் இவங்க 2 வாங்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய குவாலிட்டியான ஒரு டெக்னீஷியன், இந்தியன் டெக்னீஷியன்ஸ்லேயே மிகப்பெரிய ஹைட்டான ஒருத்தர். வேர்ல்டுல எங்க போய் கேட்டாலும் அவரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கே கூட மிகப்பெரிய தொழில்நுட்பம் வல்லுநர் அவரு. அவ்வளவு பெரிய ஆளை கூட மதம் சார்ந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எவ்வளவு கீழே கொண்டு போய் தள்ளுதுன்னு தெரியுதா? அதைத்தானே அவரும் அங்க சொல்லி முடிக்கிறாரு. அவரும் அதைத்தானே சொல்லியிருக்காரு. என்னன்னா இதுதான் சொல்றோம், மதம் சார்ந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனை, சாதி சார்ந்த டிஸ்கிரிமினேஷனை உருவாக்குனீங்கன்னா அது இங்க இருக்கக்கூடிய உண்மையான திறமைகளை எல்லாம் கொலை பண்ணிடும்னு சொல்றோம்ல. உங்களுடைய பார்வைகள் எல்லாமே அவங்களோட திறமையை தாண்டி வேறொரு இடத்துலதான் போய் பார்க்கணும்னு சொல்லணும் தானே. அதுதானே இங்க தமிழ்நாட்டில இருந்து சத்தம் போட்டுட்டே இருக்கோம். இங்க வந்து அவங்க பேசக்கூடிய டெக்னீஷியன்ஸ்னு திறமை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூவே பொய்ங்கிறது பாருங்களேன். இது எவ்வளவு நிஜமா இருக்குதுன்ட்டு. வேற ரஹ்மான் சார் வந்து அடுத்த 2-3 நாள்ல அதை மாத்திறாரு. இல்ல நான் தவறா புரியப்பட்டிருக்குது, அது என்னுடைய கருத்தில வர மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மை வந்து அந்த மனசுல இருந்து வந்தது இல்ல அது. ஏன்னா அது உடனடியா எல்லாரும் வந்து இல்ல நீங்க உடனே தாய் மதம் திரும்புங்க, தாய் மதம் திரும்பினா தகுதி வந்து இருக்கான்னு பாத்துருவோம் அப்படி இப்படின்னு பேசுறதுல இருந்து எல்லாமே ஒரு அரசியல் தானே. இந்த கருத்து எல்லாமே அரசியல உள்ளடக்கி தானே இருக்குது. இங்க நடக்கக்கூடிய இன்னைக்கு கரண்ட் சூழல்ல இந்தியால என்ன விஷயம் நடக்குதுங்கிறதுக்கான விஷயத்த இவரு பேசணும்னு என்ன பண்ணிருக்கணும். அப்படி எல்லாம் இல்லைங்க, இங்க வந்து திறமை இருந்தா எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குங்க, வேற வேற ஆட்கள் வந்துட்டாங்க, அதனால அவர் கொஞ்சம் இன்னைக்கு இது இல்லாம இருக்காரு சொல்ல வேண்டியதுதானே. ஆனா சொன்ன அத்தனை பேருமே முழுக்க அரசியல் கருத்தை மட்டும் தான் சொல்றாங்க. இதுதான் இங்க நடக்குதுங்கிறத அவர் சொல்லல. அவரு தனக்கான பிரச்சனையை சொல்லிட்டாரு. ஆனா இங்க என்ன நடக்குதுங்கிறத அத்தனை பேர் கருத்து சொல்லிட்டாங்க. என் படத்துக்கு நீங்க மியூசிக் போட வரல அப்படின்னு கங்கனா ரனாவத் சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய அவர் சொன்னதை அப்படியே நேரடியா உறுதிப்படுத்துது. நீ இந்த மதத்துக்காரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றதாகட்டும், இல்ல நீ தாய் மதத்துக்கு திரும்பின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்றது எல்லாமே இங்க மத ரீதியான பிரிவினை உருவாக்கப்பட்டு ஒரு பெரிய மோசமான சூழல் உருவாகி இருக்குது அப்படிங்கிறது தானே அங்கீகரிக்குது. அவரு சொன்ன கருத்தை காட்டிலும் இவங்க சொன்ன கருத்துலதான் 1000 மடங்கு அந்த வன்மமும் அரசியலும் கலந்துருக்கு. ஒரு கலைத்துறைக்குள் நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷனா அல்லது அது ஒரு மதத்துவ தாண்டி அரசியல் களத்துல இப்ப பேச முடியலாமா இருக்கிறது. குறிப்பாக இப்ப திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி அவரை ஆதரிக்கிறாங்க, கனிமொழி எம்பி ஆதரிக்கிறாங்க, அதற்கு எதிராக பிஜேபி ஆட்கள் அதுக்கு எதிராக பேசுறாங்க. அப்ப இது நேரடி அரசியலாக மாறி இருக்கு இல்லையா. ஒரு கலைத்துறை நடக்கக்கூடிய ஒரு டிபேட்ங்கிறது அதை தாண்டி இது அரசியல் தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்து நிக்குது இல்லையா. அதை எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, இது இந்திய அரசியல்லையே பேசு பொருளாகிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் இந்தியாவுடைய, அதாவது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இந்திய டெக்னீஷியன் அவரு. அதுவும் குறிப்பா இவங்க முன்வைக்கக்கூடிய இந்த பிரிவினைவாத அரசியல் இருக்குல்ல, உண்மையை சொன்னா அவங்கதான் பிரிவினைவாத உருவாக்குறாங்க. என்னன்னா மத ரீதியான பிரிவினையை உருவாக்குறதுதான் முதல் அடிப்படையா இங்க உருவாகுது. ஏன்னா இந்த மாதிரியான சூழல் உருவாகும் போது அவங்கதான் ஒரிஜினல் திறமைகளை வந்து கீழே தள்ளி விடுறாங்க. கீழே தள்ளி விட்டு எல்லாருக்கும் சம வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பொய்யான வாய்ப்புகளை, பொய்யான வார்த்தைகளை இங்க கொட்டி என்னன்னா பெரும்பான்மைவாதம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரும்பான்மைவாதத்தினுடைய வீழ்ச்சி வந்து பல நாடுகள்ல பல முறை பார்த்துட்டோம். இதுதான் இந்த விஷயங்கள் தொடங்கும் பொழுதே மம்தா பானர்ஜி எல்லாம் சொன்னாங்க, ஒரு மல்டி கல்ச்சர்ஸ், இந்த பல கலாச்சாரங்களும் பல மொழிகளும் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வைக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசியல் வந்து உங்களுடைய ஓட் பேங்க்காக ஒரு கன்சால்டேஷன் பண்றேங்கிற பேர்ல நீங்க பண்ற விஷயங்கள் வந்து இந்தியாவோட வளர்ச்சியை தடை பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம இந்தியாவுக்குள்ளே ஒரு பெரிய கலவர சூழலை வந்து சரியான சமூக சூழல் இல்லாம ஒரு பதற்றமான சூழலை வந்து உருவாக்கணும்னு அப்பவே அவங்க ஆரம்பத்திலேருந்தே அதை மம்தா பானர்ஜி சொல்லிட்டே இருக்காங்க. என்னன்னா ரீசன் இதுதான். என்னன்னா
இவங்க உருவாக்கக்கூடிய இந்த மதம் சார்ந்த ஒரு அரசியல் இருக்குல்ல, அது திடீர்னு என்னவா மாறும், இனம் சார்ந்த மொழி சார்ந்த விஷயமா மாறுச்சுன்னா அது வந்து பெரிய பிரச்சனையா இந்தியா முழுக்க வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். என்னுடைய மொழி சார்ந்தவன் தான் பெரிய ஆளு, என்னுடைய மொழி சார்ந்தவன் தான் முன்னாடி வரணும். சாகித்ய அகாடமியில வந்து இப்ப என்ன நடந்தது, திறமையை வந்து அங்க திறமையான ஆட்கள் யார் வரணுமோ அவங்களதான் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்கு பதிலா இந்த ஐடியாலஜில உள்ளவங்க மட்டும் தான் அதுல எழுதணுங்கிற மாதிரியான ஒரு அரசியலை உள்புகுத்துறதாகட்டும். இது எல்லாமே நடக்கும் பொழுது அவரை எதை உணர்ந்து அவர் வெளியே பேசுறாரு, என்னுடைய திறமைக்கு வந்து இங்க அரசியல் உள்புகுந்து ஒரு வேலை செய்யுது, என்னுடைய திறமைன்னு சொல்லல. இப்ப வந்து அவர் ஒரு உச்சபட்ச தொழில் கலைஞரா இருக்கிறதுனால அவர் சொன்னோம்னா எல்லாமே கேக்குது. இப்ப இதே இடத்துல கிட்டத்தட்ட 14-15% மக்கள் இருக்கக்கூடிய இஸ்லாம் மக்கள்ல இருந்து எத்தனை டெக்னீஷியன்ஸ் நசுக்கப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு பெரிய உச்சபட்ச நட்சத்திரமே அவரோட நசுக்கப்பட்டிருக்காருன்னா, குரல் எல்லா இடத்துலயும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரே ஆளு. இன்னைக்கும் ட்விட்டர்ல வந்து மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். அவருக்கே அவர் குரலையே நசுக்கிறதுக்கு இவ்வளவு பேர் திரும்ப திரும்ப ஓடி வராங்கன்னா, குரலே இல்லாம எத்தனை பேர் நசுக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து திரும்ப திரும்ப இதே சொல்றேன், இதே மதவாதத்துக்குள்ள அவங்க இந்து மதத்துக்குள்ள வந்து திறமை சார்ந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு ஒண்ணு சொல்லி இடஒதுக்கீடு எல்லாம் ஒழிச்சு கட்டுறாங்கல்ல, அப்போ எவ்வளவு பேர் நசுக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப நீங்க திறமை சார்ந்த ஆட்கள் தான் முன்னாடி வரணும்னு நினைக்கிறவங்களா இருந்தா இவங்களுக்கெல்லாம் முதல்ல இவங்களுக்கெல்லாம் நீங்களும் முன்னாடி வந்து நின்று இருக்கணும். இல்லப்ப எப்படி நீங்க திறமை சார்ந்த ஆட்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படணும்னு வந்து நின்று இருக்கணும்ல, நீங்க வந்து நிக்கவே இல்லையே. இந்த வாதம் வந்து நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்குங்கிறதுக்கு மறுபடி இதுதான் சான்று. இன்னமும் இது இந்திய அரசியலோட நிக்காது. ஏன்னா அவர் ஒரு ஆஸ்கர் விருது வாங்கினவர் இப்படி ஒரு விஷயம் பேசியிருக்காங்கிறது இப்ப உலகம் ஃபுல்லா நியூஸ் ஆயிருக்காதா? கட்டாயமா உலகளாவிய நியூஸ் ஆயிருக்கும். அதுதானே இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணி சொல்றாங்க. இது வந்து உலக அளவுல வந்து முக்கியமான ஒரு விஷயமா போய் சேரும், நீங்க இதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க பண்றாங்க. அதை கரெக்டா ஓப்பனா சொல்லிட்டாரு. எனக்கு அவரு வித்ட்ரா பண்ணது தப்புன்னு எனக்கு தோணுது. அந்த ஸ்டாண்ட்ல நின்றுக்கணும். ஆமா, அது ஏன்னா இது முதல் தடவை இல்லை. இதுக்கு முன்னாடி மொழி சார்ந்த விஷயத்திலும் ஏஆர் ரஹ்மான் குறிவைக்கப்பட்டிருக்காங்கிறத யாராலையும் மறக்க முடியாது. தமிழ் அணங்குன்ற அந்த கார்ட்டூன் போட்டாரு, இந்திக்கு எதிராக மேடையிலேயே பேசினாரு. அப்ப அதுவே ஒரு அந்த டைம்லயே வந்து அவர் காரணம் செய்யப்பட்டாங்க. தாண்டி இப்ப மத ரீதியாகவும் இப்ப மொழி ரீதியாகவும் கிட்டத்தட்ட அவர் ஒரு தமிழரா இருக்காங்கிற ஒரு சிக்கலா இருக்குது. மத ரீதியாகவும் அவரு தனிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும்போது ஒட்டுமொத்தமா அந்த விஷயத்துல சினிமாவை தாண்டி அரசியல் எடுப்பதற்கான முக்கியமான வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இல்ல, ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொன்னேன். என்னன்னா இங்க ரெண்டு சவுத் அண்ட் நார்த் அப்படிங்கிற பிரிவினை ரொம்ப வருடங்களாகவே இது தொடர்ச்சியாவே இருந்துகிட்டே இருக்குது. இன்னொன்னு டெக்னீஷியன்ஸுக்கு வந்து திறமை தான் முக்கியமே தவிர அவங்களுடைய மொழி வந்து சினிமா மொழி தான். சினிமா மாதிரியான விஷயங்கள்ல சொல்றேன். உங்களுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் கொண்டுட்டு போறாருன்னா அவர் லைட்டிங் பண்ண போறாரு, அதுக்கு என்ன தேவை இருக்கோ அதை செய்ய போறாரு. ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் இங்க இருந்து கொண்டு போறாங்கன்னா மிக்சிங் வந்து ரொம்ப நல்ல ஒரு சவுண்ட்ஸ் கேட்கணும்னா அதுக்கான திறமையாளராலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க. இதுதான் ரஹ்மானும் எடுத்துக்கிட்டாரு. ரஹ்மான் வந்து இவ்வளவுக்கும் அந்த மொழி வந்து உள்ள ஒரு பெரிய வேலை செய்யுது. ஏன்னா பாடல்கள்ங்கும் போது அதுல வந்து அதுக்கான பாடல்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதை அட்ரஸ் பண்ணணும், அது எது பல்லவி கரெக்ட், எது சரணம் சரின்னு அந்த மொழியோடைய ஆளுமையும் சேர்ந்து இருந்தால் மட்டும் தான் அது பெரிய பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். இவ்வளவுக்கும் அவர் ஹிந்தி பெருசா பேச தெரிஞ்சவரோ ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். அவருக்கு இங்கிலீஷ் அவருக்கு ஹிந்தி வந்து அவ்வளவு ஃப்ளூயன்ட்டா பேச மாட்டாரு. இருந்தாலும் கூட அதோடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு சக்சஸை கிரியேட் பண்ணது வந்து மிகப்பெரிய சாதனை. அப்ப மொழி ஒரு தடையே இல்லைங்கிறத நிரூபிச்ச ஒரு கலைஞர் அவரு. அதனாலதான் அவர் எந்த இடத்துல இருமே நான் ஒரு தமிழன் அப்படிங்கறத வந்து மறைச்சதே கிடையாது. இன்னமும் அவர் ஹிந்திக்கு எதிரான செயலை செஞ்சது இல்லை. ஏன்னா என்னுடைய மொழி அப்படிங்கிற தமிழ் மொழிய ஒவ்வொரு இடத்துலயும் நிலைநாட்டுற இடத்தான் செஞ்சாரு. யாருமே இங்க வந்து இந்தியை எதிர்க்கவோ இந்தி எதிர்ப்புங்கிறதெல்லாம் வேற. இந்தி திணிப்பு, இந்திய ஒரு இடத்துல உடனே திணிச்சிங்கன்னா அது வந்து அது ஏத்துக்கவே முடியாது. எங்களை தமிழை ஆதரிக்கணும் அப்படிங்கிற வார்த்தை எங்கிறதுமே வரல. நம்ம கூட இதை சாஃப்டா சொல்றோம், ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லாம ஹிந்தி திணிப்புன்னுட்டு. சரியா, தமிழை ஆதரிக்கணும்னு எத்தனை வட மாநிலங்கள்ல பேசியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அரசியல் தான். அரசியல் சூழல் அவங்க உருவாக்கி இருக்கிற ஒரு தன்மை தான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அங்கிருந்த மக்களுடைய மனநிலைமைகளே உள்ள இறங்கி நின்று என்ன பண்ணுது, இவர் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு விஷயம் செஞ்சா வந்து காமன் மேன்ஸ் அக்செப்ட் பண்றதுலாம் அப்புறம் இவங்க அங்க இருக்கக்கூடிய திரைத்துறையினரே அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவங்க செயல்படுறாங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்காங்கல்ல.
இது திரும்பவும் சொல்றேன், இது ஒரு ஆள் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம ரகுமானுக்காக குரல் கொடுக்குறோம். ஆமா, ரகுமானுக்காக குரல் கொடுக்குறோம். ரகுமானுக்கு மட்டும் குரல் கொடுக்கல. ரகுமான் மாதிரி எத்தனை கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க இந்தியாவில இருக்கிறாங்க. உண்மையை சொன்னா பாகிஸ்தானுக்கு நிகரா இந்தியாவுல வந்து முஸ்லீம் மக்கள் இருக்காங்க. உலகத்துல பெரிய பாப்புலேஷன்ல டாப் 5 முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ்ல இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் அப்படி இருக்கும். இந்த நாலு நாடுகளுக்குள்ள எண்ணிக்கை வந்து மேல கீழே போயிட்டு இருக்கு. எது 1, 2ங்கிற அந்த நம்பர்ஸ் மாறும். ஆனா இந்த 4 தான் டாப் அதிகமான முஸ்லிம்ஸ் மக்கள் இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் தான் 35 நாடுகள்லாம் இருக்குது. இவ்வளவு பெரிய ஜனத்தொகை கொண்ட முஸ்லிம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, இந்த ஊர்ல ஆல்ரெடி இவங்க பண்ண பாலிடிக்ஸ்ல என்னன்னா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இது அது பேர் இங்க காஷ்மீர் மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் முஸ்லீம் எம்பிக்கள் கூட உள்ள போயிருக்காங்க. அவங்களோட விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுக்கு எம்பிக்களுக்கே இடம் இல்லை முதல்ல. அதுல மினிஸ்டர்ஸ் சுத்தம் 14% கிட்டத்தட்ட. ஒரு நீங்க வந்து பட்டியலின மக்கள் வந்து அவங்க ஆவரேஜ்ல ஒரு 16ல இருந்து 20% சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு 16% வந்து என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அவங்களுக்கு ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செஷனை வந்து திரும்ப திரும்ப நம்ம கிரியேட் பண்றாங்க. திரும்ப அவங்க வந்து பேசுறாங்க. பேசி அதுக்கான உரிமையை பெற இடத்துல இருந்தாங்க, பெற்று கொடுத்தாங்க. இன்னமும் அவங்களுக்கான தேவை இருக்குங்கிற சண்டையை போட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப அது அவசியமான ஒண்ணுங்கிறது சமூகத்துக்கு தெரியுது. அதே மாதிரிதான் முஸ்லிம்களுக்கு. அவங்களுக்கு இடஒதுக்கீடு அரசாங்க வேலையெல்லாம் நீங்க எண்ணிக்கைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் 3.5 எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே அரசு பணிகள்ல 14% இருக்கவங்க 1.5% தான் அரசு பணியில இருந்தாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இடஒதுக்கீடு இங்க வந்து கலைஞர் வந்து அதுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இந்தியா முழுக்கையுமே இல்லவே இல்லை. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல கிடையாது. அரசாங்கத்துல எந்த அரசாங்கம் எங்க எத்தனை மாநிலம் இருக்கு, எத்தனை மாநிலத்துல அவங்க வந்து சிஎம் இருந்திருக்காங்க? 2-3 பேரை சொல்லுவாங்க. என்டையர் ஹிஸ்டரியில 3 பேர் கூட இருந்துக்க மாட்டாங்க. அதான் 14% பாப்புலேஷன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதிகாரம்ங்கிறது அவங்களுக்கு இல்லவே இல்லை. மெஜாரிட்டியா இருக்கிறதுனால மட்டும்தான் காஷ்மீர்ல இருக்காங்களே தவிர கிட்டத்தட்ட சுத்தமாவே அவங்களுக்கு அதிகாரங்கிறது இல்லை. அதுவும் இப்போ பிஜேபி வந்தவங்க ஃபர்ஸ்ட்லயாவது அந்த ஒரே ஒருத்தர் வந்து ஒரு இணை அமைச்சரா போட்டிருந்தாங்க. அவரு 2-3 வருஷத்துல அவரை தூக்கிட்டு இப்போ வந்து ஒரு மினிஸ்டர் கூட கிடையாது. இதுல வந்து அவங்க வந்து தகுதி சார்ந்து பேசுறதுக்கு அவங்களுக்கே முதல்ல அதுக்கு தகுதி கிடையாது முதல்ல. ஏன்னா தகுதி சார்ந்து பேசணும்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு தகுதி கிடையாது. என்னன்னா ஆமா உங்களுக்கான இடம், இவங்க இவங்களுக்கான இடத்தையே கொடுக்காம இவங்களோட இடத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலை தான் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த சூழல் தான் எங்க போய் நிக்குதுன்னா, அங்க இருந்த எளிய மக்கள்கிட்டையும் அங்க இருந்த டெக்னீஷியன்ஸ்டையும் ஒரு வெறுப்பரசியலா உருவாக்கி அந்த அதிகாரங்கள்லாம் எடுத்தது போக இன்னைக்கு வந்து திறமைகளையும் கொள்ளும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இது பல இவங்க எல்லாம் வந்து ஏன்னா இன்னைக்கு சூழல்ல உலகளாவிய நம்ம வந்து மனித உரிமைகள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மனித உரிமைகள், மனிதனுக்கான அடிப்படை தேவைகள், இது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். உரிமைகள் முழுக்க எங்க அதிகாரம் சார்ந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டாச்சு. இப்ப திறமை சார்ந்த எல்லா உரிமைகளும் முழுக்கம் அப்படி. அது எப்படின்னா அது ஒரு மனநிலையை உருவாக்கி அதை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய இடத்துல வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் ரஹ்மான் சார் வந்து கொடுத்த அந்த ரிப்ளை, அந்த பேட்டி வந்து. அதனாலதான் அது அப்படியே மனசுல வந்துருச்சு. இன்னைக்கு இதுதானே இருக்கு. அது வந்து இந்த சூழல் இங்க உருவாயிருக்குன்னு தெரிஞ்சுதானே செய்யறாரு. அந்த ஸ்டாண்ட்ல ஒரு வேளை அவர் நீடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. இப்ப திரும்ப அப்படியான ஒரு சூழல் இல்லை அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாதார்ல, அது வந்து ஒருவேளை நேரடியாக மிரட்டப்பட்டிருக்கிறாரா? ஏன்னா தமிழ் விஷயத்திலையும் அவர் பின்வாங்கல, இதுலயும் பின்வாங்க மாட்டாங்க. சேனலிஸ்ட்ல ஒரு பின்வாங்கல் ஒரு தோற்றம் ஏற்பட்டுருக்குல்ல, அதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் மிரட்டல் இருக்கிறதா அப்படி ஒரு கேள்வி இயல்பா வருதுல்ல. அதனாலதானே இப்ப மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி எல்லாம் நீங்க தைரியமா இருங்க, துணிச்சலா இருங்கன்றாங்க. கனிமொழி எம்பி ஆறுக்கு வர்றாங்க. இப்போ ஒரு அரசியல் பிளவாக மாறி அவர் எதுவும் மிரட்டப்பட்டிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வருது இல்லையா? இல்ல, இந்த இதுல வந்து அவர் மிரட்டப்பட்டிருக்காரா மிரட்டப்படலையாங்கிறது உங்களுக்கோ எனக்கோ ஏன் இங்க இருக்கிற யாருக்குமே கூட தெரியாது. அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா என்னன்னா அந்த எதிர்வினை அவருடைய மனநிலைமையை எப்படி பாதிச்சிருக்கும்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இப்ப தொடர்ச்சியா அவர் வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞரா இயங்குறாரு. அவர் இன்னும் 4 படம் கமிட் பண்ணிருப்பாரு. அந்த 4 படத்துக்கும் இவர் அதே ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தாருன்னா அந்த படத்தையும் அது பாதிக்கும் இல்லையா? படத்தையும் பாதிக்கும். அவருடைய பர்சனலா அவங்களுக்கு தமிழ் சார்ந்த ஒரு விஷயத்துல அப்படியே நின்னாரு. நான் அப்படித்தான் இருப்பேன், அதாங்க என்னோட கருத்தாங்க மாத்த முடியாதுன்னு சொல்லி நின்று இருந்தாரு. பட் இன்னைக்கு இவர் பேசி இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நேரடியாவே விமர்சிச்சிட்டாரு. என்னன்னா தன்னுடைய வழியை வந்து நேரடியா சொல்லிட்டாரு. ஆனா அதே நேரத்துல என்ன ஆகுதுன்னா இவங்களோட திரும்ப கொடுக்கக்கூடிய ரிப்ளைஸ் எல்லாமே முழுக்க அரசியல் பார்வையில மட்டுமே இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து இல்லைங்க திறமை சார்ந்த விஷயம்
திறமை சார்ந்த விஷயத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 1-2 பேர் வந்திருக்கிறாங்க. 1-2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, அவங்களே நம்ம சல்யூட் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்துல பெரும்பான்மையா பேசுற அத்தனையுமே அரசியல் கருத்தா மட்டுமே இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப ஒரு நாசுக்கா ஒரு எட்ஜ்ல வந்து ஒரு சின்ன நாகரிகத்தை ஃபாலோ பண்றாங்களே தவிர, விட்டீங்கன்னா டைரக்டாவே வந்து பிஜேபியோட ஆட்கள் வந்து அரசியல் மேடைகள்ல பேசுற மாதிரி பேசிடுவாங்க போல. நீ வந்து என்ன அது என்ன சொல்லுவாங்க, அவங்க தொடர்ச்சியா அந்த முஸ்லீம்களை பத்தி ஒரு கருத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த கருத்துல கொண்டாந்து வச்சு நீ அதுல இருந்து வந்தவன் தான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க போல. அவ்வளவு நேரடியா வந்து உளவியல் தாக்குதல் ஒவ்வொரு வீடுகள்லயும் இருக்கக்கூடிய இஸ்லாம் சார்ந்த மதம் சார்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இப்ப தமிழ்நாடு மாதிரி 1-2 மாநிலங்கள்ல அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு என்ஷூர் பண்ணப்பட்ட அதிகாரங்கள் இருக்குது. மத்த எல்லா ஊர்லயும் இங்க நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, அரசாங்க வேலை தான் நமக்கு கனவு அப்படின்னு ஓடுவாங்க தெரியுமா? அதுல இந்தியாவில் உள்ள எந்த முஸ்லீம் ஓட முடியும்? ஓடுறதுக்கான வழியே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வந்து அரசியல் கட்சியை நம்ம உருவானதான் நம்மளுடைய குரல் கேட்கும்னு போராடுறது தமிழ்நாட்டுல இருக்கு. 2-3 முஸ்லீம் சார்ந்த கட்சிகள் வந்து உருவாயிருச்சு, அவங்களுக்கான அதிகாரத்துக்கான போராடுது. அங்கெல்லாம் அது எப்படின்னா அவங்களோட பினாமி கட்சிகள் தான் உருவாகி அதிகாரத்துக்கு வருது. அவங்க என்னைக்குமே ஒரு நாளும் இவங்களுக்கான திறமை சார்ந்து அந்த கட்சிகள்லாம் பேசினதே இல்லை. கேட்டா முஸ்லீம் சார்ந்த கட்சிகள் உருவாக்கிட்டுன்னு சொல்லுவாங்க நேரத்துல எல்லாம். அவங்க என்னைக்கு இன்னைக்கு ரஹ்மானுக்கு ஆதரவா வந்து நின்றுக்கணும்ல. உண்மையாலே முஸ்லீமுக்கான ஆதரவா நிக்கிற கட்சினா அது யாருக்கு வந்து நின்றுக்கணும்? ஆமாங்க, எங்களுக்கான பாதிப்பு இருக்கு, இவங்களுக்கான அதிகாரத்துக்கான முழு உரிமையும் கொடுக்கறது வந்து நில்லுங்கன்னு என்னைக்காவது போராடி இருக்காங்களா அந்த அமைப்புகள்லாம்? அங்க இருந்த முஸ்லீம் அமைப்புகள்லாம் என்னைக்காவது போராடி இருக்காங்களா? அது அரசியல் அமைப்பு தானே. அது வந்து இங்க இருக்கக்கூடிய பிஜேபியோட பி டீம்ஸ் அதுதான். அது ஆக்சுவலா பிஜேபியோட பி டீம் கூட கிடையாது, பிஜேபியோட இன்னொரு விங்கு. அந்த விங்குக்கு வந்து அங்க தொடர்பு இருக்கும், வெளியில தொடர்பு இல்லாத மாதிரி காமிச்சுக்குவாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு குரல் கொடுக்கறது கூட என்னன்னா அதுக்கு கூட ஆள் இல்லை, அதுக்கு கூட ஆள் இல்லை. ஏன்னா அரசு அவங்களோட உரிமைகளை கேட்கறதுக்கு கூட இங்க ஒரு அமைப்பு கூட உருவாகாத அளவுக்கு தான் சூழல் உருவாயிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க ரஹ்மான் சொன்னதுல ஒரு பேசு பொருளாகி அதுவாது இன்னும் ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு இந்த திறமை சார்ந்த ஆட்களுக்கு வழிவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமான்னு பார்த்தா அதுக்கும் இடம் இல்லாம இருக்கு. அது அவரே பின்வாங்கினது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அவர் பின்வாங்கி இருக்கவே கூடாது. இதுதான் இன்னைக்கு சூழல் அப்படின்னு பேசி நின்றுக்கணும். அவர் எனக்கு இப்பவும் ரஹ்மான் வந்து பல விஷயங்கள்ல ஹீரோ. ஏன்னா அவர் ஒரு வாட்டி சொன்னது இன்னும் நான் மனசுல இருந்துட்டே இருக்கும். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய திறமை சார்ந்து வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அது ஒரு பிலாசபி. என்னன்னா, நீ கருப்பா சிவப்பா உயரமா குட்டையா எதுவுமே யாருமே கேட்க போறது இல்லை, என்ன ஜாதின்னு எல்லாம் கேட்க போறது இல்லை. ஆனா உன் திறமை மட்டும்தான் உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அடையாளப்படுத்த போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார்ல. ஆனா நீங்க சொன்னதுல முதல் முறையா எவ்வளவு பெரிய இடி இது. நாங்க இங்க இருந்து எல்லாருக்கும் அது ஒரு பெரிய விஷயம். ஊர்ல இருந்து எந்த கிராமத்துல இருந்து வர யாரு உன்னுடைய திறமை மட்டும் தான் உன்னை கொண்டாந்து உன்னை அட்ரஸ் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல. முதல் முறையா உங்களுக்கே ஒண்ணு தோணுதுல, ஆமா இல்ல இந்த மதம் வந்து இது எல்லாம் இருந்தாலும் தூக்கி நம்மளை வந்து வெளியில உட்கார வைக்கும்ல அப்படின்னு தோணுதுல. அப்ப நீங்க சொன்னதை நாங்க எல்லாரும் மனசார ஒரு ஹீரோவா நாங்க கொண்டாடுறோம். இல்ல இதுவும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க போராடினீங்கன்னா எங்களுக்கு இன்னும் உங்களோட ஹீரோயிசம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்கும். அது முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா, இதுக்கு பேசுறதுக்கு ஆளே இல்ல, ஒரு பேசு பொருள் உருவாகணும். உருவாகிறதுக்கு அவர் வழியா இருக்கணும். அவர் பின்வாங்குதல் எனக்கு உடன்பாடே இல்லை. இதுதான் இந்த நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் சூழலோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. அதான் இது வந்து குறிப்பா கலைக்கு வந்து மொழி கிடையாது, கலைக்கு வந்து மதம் கிடையாது அப்படின்ற ஒரு பொதுவான சொல்லாடல் இருக்கு. இலக்கியத்துக்கு கூட அப்படித்தான் சொல்றாங்க. அதனால திரைகளோடு திரைவேந்தியோட இலக்கியத்தை கூட பாரதிய சொல்றாரு, எல்லா மொழியும் கூட சேர்க்கும் தான் சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் நடக்குது. ஆனா நடைமுறையில குறிப்பாக இந்தியாவில் இப்ப மொழி திறமை இருந்தாலும் கூட ஒரு மொழி சார்ந்த அல்லது மதம் சார்ந்த சிக்கல் வருமோங்கிற யதார்த்த சூழல் ஏற்பட்டு அதனாலதான் இந்த அரசியலாகவும் வெடிச்சுட்டு நம்ம நம்புறோம். இருந்தாலும் அந்த பின்வாங்கிய சூழலை அதை அப்படித்தான் பார்க்க வேண்டியது. மிரட்டல்கிற தாண்டி அப்படியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு ரஹ்மான் தள்ளப்பட்டிருக்கிறார். இது வந்து கலைக்கும் நல்லதல்ல, அரசியல் சூழலுக்கும் நல்லதல்ல மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழலில் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி மாட்டேன். நன்றி தோழர், நன்றி.